கள்ள உறவுகள், தகாத உறவு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மனைவி தவிர வேற யார் கூட உறவு வச்சுக்கிட்டாலும், அது வந்து பணம் கொடுத்து கமர்ஷியலாக இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களா இருக்கலாம், ஒரு ஆக்சிடென்டலாக தெரியாமல் நடந்திருக்கலாம். இப்படி எது நடந்தாலும் அதனால் வர்ற அறிகுறிகள், உடனே வர்ற அறிகுறிகள் இல்லை பின்னாடி வர்ற அறிகுறிகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இம்மீடியட்டாக தெரியறது ஆணுறுப்பில் உங்களுக்கு வந்து ஒரு சீல் மாதிரி வர்றது, ஆணுறுப்போட ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அல்சர்ஸ் வர்றது, நான் ஹீலிங் அல்சர்ஸ், பெயின்லெஸ் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். யூரின் போனால் கண்டினியூஸாக வந்து ஒரு பேர்னிங், எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கிறது. இதே மாதிரி பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் உறுப்பில் அல்சர்ஸ் வர்றது, அந்த இடத்துல அரிப்பு வர்றது, சம் செக்ரெஷன், ஒரு ஃபவுல் ஸ்மெல்லோட, கெட்ட ஸ்மெல்லோட வர்ற செக்ரெஷன்ஸ் இருக்கிறது, யூரின் போனால் பேர்னிங் இருக்கிறது. இதெல்லாம் உடனடியான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி வர்றது அப்படின்னா சில நேரம் ஏசிம்டமேட்டிக், அறிகுறிகள் இல்லாமல் நமக்கு வந்து டிசீஸ் வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் அது காலப்போக்கில் முத்தி போனதுக்கப்புறம் வெளியே தெரியும். அதுதான் வந்து உங்களுக்கு ஃபீவராக இருக்கிறது, வெயிட் லாஸ் ஆகிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் ஆகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம். இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனடியாக மருத்துவரை அணுகி ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது டயக்னோஸ் பண்ணால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டா இதிலேருந்து ஓவர் கம் பண்ணி உங்களால் கண்டிப்பாக வர முடியும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும்.